Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th accountancy chapter 1 illustration 20. Pandian does not keep his books under double entry system. From the following information, prepare trading P&L, profit and loss account and balance sheet as on 31st 12 2018. இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர், கேஷ் இன் ஹேண்டு, டேட்டா, ஸ்டாக்கு, பில்ஸ் ரிசீவபிள், பேங்க் லோன், கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. சில இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷ் சேல்ஸ் எதில் வரும்? ட்ரேடிங். கேஷ் பர்ச்சேஸ் எதில் வரும்? ட்ரேடிங்கில் தான் வரும். கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங்கில் வரும். கமிஷன் ரிசீவ் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் பிஎன்எல்ல வந்து கிரெடிட் சைட் போடணும். ட்ராயிங்ஸ் எதில் வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் வரும். சேலரிஸ் எதில் வரும்? பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் வந்து ட்ரேடிங்கில் வரும். கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங்கில் வரும். கேரேஜ் ஆன் சேல்ஸ் வந்து எதில் வரும்? பிஎன்எல்ல வரும். கேரேஜ் அண்ட் பர்ச்சேஸ் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அண்ட் சேல்ஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பிஎன்எல்ல தான் வரும், டெபிட் சைடு. ஓகேவா. இது அடிஷ்னல் கேபிட்டல் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ரெண்ட் வந்து பிஎன்எல், அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5% ஆன் ஃபர்னிச்சரில் 5%, 1% ஆன் டேட்டாஸ் ஆஃப் ஆர் டவுட்ஃபுல் டெப்ஸ் 1% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதை வச்சு நம்ம சம் போட போகிறோம். இதில் என்ன இல்லை, கேபிட்டலே கொடுக்கல அவங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் பாண்டியன் ஆஸ் ஆன் 1/1/2018, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். லைபிலிட்டிஸ் ருப்பீஸ்னு போட்டுங்க, அசட்ஸ் ருப்பீஸ்னு போட்டுங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன எடுத்து எழுதுவோம்? சம்மில் பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட், ஓப்பனிங் பேலன்ஸை மட்டும் தான் எடுத்து எழுத போகிறோம். இதை வச்சு தான் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு? 10,000. அப்போ 10,000 எடுத்து கேஷ் இன் ஹேண்டுக்கு நேராக எழுதிங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசட்டில் என்ன இருக்குது? ஃபர்னிச்சர் இருக்கா? ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்குது? 30,000. அப்போ ஃபர்னிச்சர் வந்து 30,000. நெக்ஸ்ட்டு டேட்டாஸ் எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்கா? டேட்டாஸ் வந்து 40,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 28,000. ஸ்டாக்கு நேராக 28,000 எழுதிங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது. பில்ஸ் பேயபிள் தான் லைபிலிட்டிஸ், பில்ஸ் ரிசீவபிள் அசட்டில் வரும். பில்ஸ் ரிசீவபிளில் 12,000 கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து என்ட்ரு பண்ணிங்க. 12,000. வேறு ஒன்றும் அசட் சைடு இல்லை. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைடு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பேங்க் லோன் 25,000, கிரெடிட்டாஸ் 15,000 இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். கிரெடிட்டாஸ் 15,000, பேங்க் லோன் 25,000. ஓகேவா. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. 10 + 28 0 0 0 8 to 10 பேலன்ஸ் 1 4 8 10 11 1 1,20,000 வருதா? ஓகேவா. இப்போ இந்த 1,20,000ல் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1,20,000ல் லெஸ் பண்ணுங்கள். லெஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 80,000 வரும். இதுதான் வந்து கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். பேலன்சிங் ஃபிகர்னு கொடுத்துங்க. 80,000 வந்து கண்டுபிடிச்சாச்சு கேபிட்டல். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுற வேண்டியதான். ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் ஆஃப் பாண்டியன் ஃபார் த இயர் எண்டட் 31st 12 2008 போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன போடுவீங்க? டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் பாருங்கள். ஸ்டாக்கோட ஓப்பனிங் ஸ்டாக் 28,000 கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 28,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஷ் பர்ச்சேஸ் வேறு கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டத்தையும் எடுத்து எழுதிக்குவோம். கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளவு? 4,250. கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35,750. இந்த ரெண்டத்தையும் கேஷையும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணி டோட்டல் பர்ச்சேஸாக அவுட்டர் காலத்தில் போட்டுங்க. 5 + 5 10, 7 + 3 10, பேலன்ஸ் 1 40,000. ஓகேவா.
வேறு என்ன ட்ரேடிங்கில் போடுறது இருக்குன்னு பாருங்கள். கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் 3000 இருக்குது, அதையும் போட்டுங்க. கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் 3000. வேறு இன்ஃபர்மேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் பாருங்கள். சேல்ஸ் அதே மாதிரி என்ன சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11,200 கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் வந்து 88,800 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டதையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கிடச்சிரும். 0, 8 + 2 10, 1 lakh வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் பாருங்கள். ஸ்டாக்கில் எவ்வளோ க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, 11,000 கொடுத்துருக்காங்களா? அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 11,000. இப்போ டோட்டல் அமௌண்ட் போடுங்க. 1 lakh + 11,000, இப்போ 1,11,000 வருது. இங்கேயும் 1,11,000 போட்டுங்க. இப்போது இந்த 1,11,000ல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ண போகிறோம். 28,000 இங்கே சைடில் நான் போடுறேன். 28,000 + 40,000 + 3,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 to 10 11 71,000. 71,000லேருந்து 1,11,000 - 71,000 ஓகே 40,000 வருது. அப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 40,000 கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த கிராஸ் ப்ராஃபிட் C/Dயை என்ன பண்ணுவோம், P&L அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கிராஸ் ப்ராஃபிட் C/Dயில் 40, B/Dயில் 40,000 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். P&L அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டில் கமிஷன் ரிசீவ்டு இருக்குது. கமிஷன் ரிசீவ்டு எவ்வளோ, 600, அதையும் அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன P&L அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சேலரிஸ் இருக்குது 8,900, அதை என்ட்ரு பண்ணிங்க. 8,900. நெக்ஸ்ட்டு கேரேஜ் ஆன் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, 700 இருக்குது, அதையும் என்ட்ரு பண்ணிங்க. 700. நெக்ஸ்ட்டு P&L அக்கௌண்ட்டில் வேறு என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இருக்கா, 2,500. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் கிட்ட 2,500. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க 2,400, அதையும் என்ட்ரு பண்ணிங்க. 2,400. நெக்ஸ்ட்டு வேறு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெப்ரிசியேஷன் 5% ஆன் ஃபர்னிச்சர். இப்போ ஃபர்னிச்சர் அமௌண்ட் எவ்வளவு, க்ளோசிங்கில் தான் கண்டுபிடிக்கணும். 30,000ல் இங்கே நான் சைடில் போடுறேன். 30,000ல் 5%. 5%னா 5/100. ஓகேவா? பண்ணிங்கன்னா 0 0 5 3s 15, 1,500 வரும். அதையும் என்ன பண்ணுறீங்க, ஃபர்னிச்சருக்கு நேராக 1,500 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ஏ ப்ரொவிஷன் ஆஃப் 1% ஆன் டெட்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு 1%. அப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 60,000 கொடுத்துருக்காங்க. 60,000ல் 1% ஹவு மச், 600 வரும். அதையும் போட்டுங்க. 600. அப்போது இந்த கிரெடிட் சைடு உள்ள அமௌண்ட்டை டோட்டல் பண்ணிங்க. 40,600. அதே அமௌண்ட்டை இங்கேயும் போட்டுங்க. 40,600 வரும். இதோட எல்லா அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணுங்கள். 8,900 + 700 + 2,000, 2,400, 2,500, 1,500, 600 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 16,600 வரும். அப்போ 16,600ல் 40,000 லெஸ் பண்ணிங்கன்னா 4 3 40,600 16,600 லெஸ் பண்ணிங்கன்னா 24,000. இப்போது நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. எவ்வளோ கிடச்சிருச்சுன்னா 24,000. உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் பென்சிலெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் இப்படிலாம் போடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். அப்போது ஹெட்டிங் கொடுத்தீங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பாண்டியன் ஆஸ் ஆன் 31/12/2018. அசட் ருபீஸ், லயபிலிட்டிஸ் ருபீஸ் போட்டுங்க. இப்போ லயபிலிட்டி போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், கேபிட்டல் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 80,000 கண்டுபிடிச்சிருக்கோம்.
அந்த கேபிட்டல் எடுத்து 80,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 24,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதையும் போட்டுங்க. 80,000 1,04,000 வரும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம்மில் அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் 14,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடிஷனல் கேபிட்டல் இருந்தால் ஆட் பண்ணிங்க. 1,18,000. நெக்ஸ்ட்டு எதை லெஸ் பண்ணி காட்ட போகிறோம்? ட்ராயிங்ஸ் இருந்தால் ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணி காட்ட போகிறோம். ட்ராயிங்ஸ் எவ்வளவே 8,000. ட்ராயிங்ஸ் 8,000 லெஸ் பண்ணிட்டா 1,10,000. இதுதான் நம்ம அவுட்டர் காலத்தில் போட்டுங்க. வேறு என்ன இருக்குது பேலன்ஸ் ஷீட்லன்னு பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் போகிறதுக்கு லைபிலிட்டி சைட் போகிறதுக்கு பேங்க் லோனும் கிரெடிட்டாஸ் இருக்குது. இதோட க்ளோசிங் பேலன்ஸ் பேங்க் லோன் எவ்வளோ 25,000 16,000 அப்படியே எடுத்து பண்ணிங்க. 25,000 16,000. ஓகேவா? நெக்ஸ்ட் அசட் சைட் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்? கேஷ் இன் ஹேண்ட் எழுதுவோமா? கேஷ் இன் ஹேண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 17,000. அப்போ 17,000 எடுத்து எழுதிங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டெடாஸ் இருக்குது. டெடாஸ் எவ்வளோ 60,000. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ப்ரொவிஷனு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 60,000. அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 1% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? 1% கண்டுபிடிச்சோமா 600 வந்துச்சா? அப்போ 60,000ல் 600 லெஸ் பண்ணிங்கன்னா 59,400. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கோட க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை என்ட்ரு பண்ணிங்க. ஸ்டாக் வந்து 11,000. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ 35,100. அப்போ 35,100 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் 30,000. டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்னிச்சருக்கு 1,500. இது ரெண்டையும் லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 28,500. இப்போ டோட்டலாக ஆட் பண்ண வேண்டியதான். 17,000 + 59,000 = 11,000. 35,100 25,500 ஆட் பண்ணிங்கன்னா 1,51,000 வரும். அதே மாதிரி இந்த சைடும் 1,10,000 25,000 16,000 பண்ணிங்கன்னா 1,51,000. இப்போது ரெண்டு சைடும் டேலி ஆனால் தான் நம்ம போட்ட சம் கரெக்டு. ஓகேவா? சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.